ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி ஆர்கேஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த மூவி பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய பேர் பார்த்திங்கன்னா த இன்டர்பிரேட்டர் அண்ட் 2005 வெளியான ஒரு த்ரில் அண்ட் கிரிமினல் மூவி. படம் ஸ்டார்டிங்கில் ஆஃப்ரிக்கான்னு சொல்லப்படுற ஒரு நாட்டை காட்டுறாங்க. காடியில் ஒரு 3 பேர் கட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்க கிளம்பி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நபரை போய் பார்க்க போகிறாங்க. கூட வந்த இன்னொரு நபரை காடியில் அக்கறை சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே அந்த இடத்துல ஒரு 3 பையனுங்க வந்து பார்த்திங்கன்னா பந்து விளையாட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அங்கே போய் அந்த நபர் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த பையனுங்க வந்து உள்ளே தான் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணங்களை வந்து பார்த்திங்கன்னா சாவடிச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டோன்னே இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அதை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே போய் பார்க்க போகிறாங்க. வெளியே பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா, அவன் கையில் இருக்கிற கண் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சுட்டு தள்ளிடுறான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காடிக்குள்ளே உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா தப்பிச்சிடுறாரு. ஆஃப்ரிக்காவில் அங்கே நடக்கக்கூடிய எண்ணெய் படுகொலையை பற்றி பார்த்திங்கன்னா UN ஐநா சபையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இன்டர்பிரேட்டராக வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா சில்வியா. படத்தோட ஹீரோயின் ராத்திரி அவங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ரூமில் போய் அவங்களோட ஜாமான்லாம் போய் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இயர்ஃபோனில் ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. அதை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காதல் போட்டு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து பார்த்திங்கன்னா கொல்ல போகிறதா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிறாங்க. யாரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை கண்காணிக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தாங்க, விழுந்து போய் அவங்களோட ஜாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே போட்டுட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே தப்பிச்சு ஓடிடுறாங்க. விடிஞ்சோடனே மக்கள் நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஹீரோயின் சில்வியா என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பைக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு காடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பின் தொடர்ந்து வர்றதை இவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காடி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை இடிக்கிற மாதிரி வருது. ஆனால் இவங்க எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டைக்கில் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்ரிக்காவுடைய அதிபதி ஜுவானியோடைய செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்பிரேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஜுவானி சொல்லப்படுற இன்னொரு நாட்டில் புரட்சின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மக்களை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் படுகொலை வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே குற்றச்சாட்டு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால் ஜுவானியை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஜராகி சொல்லி உத்தரவு தராங்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புரியுது. ஸோ இவங்க கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறது வேறு யாரும் இல்லை, ஜுவானின்னு சொல்லப்படுற இவனை தான். அதனால இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்களோட மேல் அதிகாரிகிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோயினோட அதிகாரி உடனே வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் சர்வீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல் பண்ணுறாங்க. சீக்ரெட் சர்வீஸ் தவறது வேறு யாரும் இல்லை, இந்த படத்தோட ஹீரோ அவரோட பேர் பார்த்திங்கன்னா தொப்பின் கில்லர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயின் பிடிச்சி பார்த்திங்கன்னா விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மறைக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்புறாரு. மக்கள் நாள் காலையில் வேலையெல்லாம் முடிச்சோன்னா ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஜன்னல் ஓரத்தில் முகமூடி போட்ட ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா கையில் கத்தி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து ஹீரோயின் கொலை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறான். இந்த முகமூடி போட்ட நபரை பார்த்து இந்த படத்தோட ஹீரோயின் பேர்ந்து போய் உடனே போலீஸ்காரவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா தகவல் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரவங்க உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுனால இந்த கொலைகாரனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோயின் கொல்ல முடியல. அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிடுறான். படத்தோட ஹீரோ கில்லர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோயினுக்கு 24 hours வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பு தராரு. அது மட்டும் இல்லை, FBI கிட்ட சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இந்த கொலை பண்ண வந்தவன் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. FBI வந்து பார்த்திங்கன்னா எப்படி கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹீரோயின் யாரு கொல்ல வந்தான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. அவனோட பேர் பார்த்திங்கன்னா ஜமால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை செய்யும் போது பார்த்திங்கன்னா ஜமால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வேலைக்கு வர்றதில்லை வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. உடனே அவனோட அட்ரஸ்க்கு போய் பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க. ஆனால் அவன் வீட்டில் இல்லை. ஆனால் அவனோட ரூம்மேட் ஜின் ஜும்பான்னு சொல்லப்படுற ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கான். இந்த விஷயத்தை உடனே ஹீரோ கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தகவல் பண்ணுறாங்க. ஹீரோ அவனை பற்றி பார்த்திங்கன்னா விசாரணை செய்ய போது அப்போ தான் தெரிய வருது அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல். எக்காரணத்து கொண்டு அவன் தப்பிச்சிடக்கூடாது சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அவனோட அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா அவனை அங்கேயே நின்று கண்காணிக்க சொல்லி நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஹீரோ அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து அவங்கள கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஹீரோனோட வீட்டில் அவங்கள தவிர்த்து இன்னொரு நபர் ஒன்று இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவர் நோட் பண்ணுறாரு. உடனே அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜின் ஜும்பா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை நடக்குது. சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அவனை கொண்டுடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்க போகிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இல்லை. அவங்க எங்கே போனான்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ FBI சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போனான்னு சொல்லி பார்த்திங்கன்னா விசாரணை செய்ய சொல்கிறாங்க. மக்கள் நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா UN ஐநா சபையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று பார்த்திங்கன்னா செய்யப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவுடைய அதிபதி
ஜூஐனி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க பேசுகிறதுக்காக. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் உயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஹீரோக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா விசாரணையோட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ அவங்களுடைய அப்பா அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூவானின்னு சொல்லப்படுற இவ தான் வந்து பார்த்திங்கன்னா சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பாக படுறது. படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா யாரு கண்ணுச்சது சொல்லி பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்ரிக்காவுடைய அதிபதியை யாரும் கொல்ல நினைக்கிறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்டி பார்த்திங்கன்னா வந்து அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து FBIக்கு தெரிய வருது. ஆனால் அங்கே போய் செக் பண்ணி பார்க்க போது அவங்க அதில் ஏறவே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை படத்தோட ஹீரோக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொன்னோன்னே ஹீரோ வந்து முயற்சி பார்த்துட்டு அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போல் இங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவுடைய அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆபத்து, அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆஃப்ரிக்காவுடைய அதிபதியை காப்பாற்றி ஹீரோயினை தடுத்து நிப்பாட்டுறது தான் இல்லையா இந்த படத்தோடைய ஃபுல் கதை. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.